ஹலோ பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என்ன கவலையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்களை பார்த்து தான் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார். மத்தேயு 6:26 ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதுமில்லை, அறுக்கிறதுமில்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறதுமில்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? Look at the birds of the air. They do not sow or reap or store away in barns, and yet your heavenly Father feeds them. Are you not much more valuable than they? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை ஒருவன் தொடுகிறான் என்றால் அது கர்த்தரின் கண்ணின் கண்மணியை தொடுகிறார். அவர் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். நீ விசேஷித்தவள், நீ விசேஷித்தவன். நீ இந்த மிகப்பெரிய பாரத்தை தூக்கி கொண்டு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரின் கரத்துல கொடுத்து விடு. உன்னை முழுமையா ஆண்டவர்கிட்ட சரண்டர் பண்ணிரு. அவரே காரியங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார். அவர் பொறுப்பெடுத்தால் சூழ்நிலைகள் மாறும். எப்படிப்பட்ட அலைவுகளினால் படகு அசைவு பட்டாலும் ஆண்டவர் வந்தால் புயலும் அமைதியாகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா விடுதலை உண்டு. அவர் தொட்ட யாவரும், அவரை தொட்ட யாவரும் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள் தேவ பிள்ளையே. அதனால அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய விடுதலை உண்டு. இம்மட்டும் நடத்தின பரிசுத்த ஆவியானவர் இனியும் வழிகாட்டுவார், இனியும் தொடர்ந்து நடத்துவார். நமக்காக ஏசப்பா கல்வாரி சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தபடியால் நாம் ஜெயாளிகள், நாம் வெற்றி சிறந்தவர்கள். ஸோ கவலைப்படாதீங்க, தைரியமாய் முன் செல்லுங்கள். ஆவியானவர் வழி நடத்துவார். கர்த்ததாமே இந்த வார்த்தைகள் மூலமாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you all. Bye bye.